வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் சமையலே செய்யலைங்க. லஞ்சும் செய்யலை, டின்னரும் செய்யலை. காலையில் ஒரு டிஃபன் மட்டும் செஞ்சுருந்தேன். தோசையும் சட்னி தான் செஞ்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய கோழிங்க செத்து போச்சு. அதை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு டைம் பத்தலை. அதனால் அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஆனாலும் எல்லாம் செத்து தான் போச்சுங்க. அதுக்கு வேறு ஒரு வியாதி. இப்போ பாருங்கள், நான் சேலம் போயிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரு. அப்போது நான் அங்கேயே ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வாங்க. மெஸ்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சேலத்து மெஸ்ஸில் ஹோட்டலை விட மெஸ்ஸு ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். அதை புதுசாக தான் அது இருக்கும் எல்லாமே. இப்போ பழைய இதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இதில் தான் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ வெண்டைக்காய் சாதம், இது பட்டாணியும் தக்காளி சாதங்க. இது பட்டாணி போட்டு தக்காளி சாதம், அப்புறம் வெஜிடபிள் சாதம், இத்தனையும் வாங்கிட்டு வந்தார். அதுக்கு அவங்களே போண்டா ஒரு 3 கொடுத்துருந்தாங்க. வடை நாங்களாக ஒரு 3 வாங்கிட்டோம். ஆனால் 3 சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. எங்கள் 2 பேருக்கு 2 பேக்கெட்டு, இன்னொன்று எங்கள் மருமகளுக்காக வாங்கினோம். இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவளுக்கு கொடுத்தாச்சு. போண்டா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அரிசி மாவு போண்டா. இது ரொம்ப பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. உள்ளே மேலே மொறுமொறுன்னு இருந்தாலும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அப்புறம் வடையும் இங்கே நாங்கள் வாங்கினோம். நாங்கள் இருக்கிற இடத்துல வடை வாங்கினோம். அதனால் வடையும் இதுவும் என் மருமகளும் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். அவங்க பக்கத்தில் வீட்டில் இருக்காங்க, தனியாக வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ வரும்போது அவர் கொஞ்சம் மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க. நாங்கள் சேலம் போய் தான் வாங்குவோம். எப்போவுமே இந்த ஏகேபி அந்த மாதிரி கடையில் தான் போய் வாங்கிட்டு வருவார். என்றைக்குமே செக்கில் ஆட்டின எண்ணெய் இங்கே தான் வாங்குவோம் நாங்கள். கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் வாங்கிட்டு வந்தார். பாருங்கள், பொட்டுக்கடலை, வரமிளகாய், இந்த மாதிரி இன்னும் இது அரிசி அதெல்லாம் நான் பிரிக்க முடியல. அது மூட்டையாக இருந்தது. நாங்கள் அப்படி அந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவோம். இது பாருங்கள், சேமியா, நரசூஸ் சேமியான்னு சொல்லிட்டு நரசூஸ் ஃபேக்ட்ரி அங்கே இருக்கும். அதில் இது டீ தூள், அப்புறம் இந்த பருப்பு பொடிகள் ஒரு 3 வகை பருப்பு பொடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வீட்லேயும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து நான் எது தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதனால் இது தெனை அரிசியும் இது தெனை அரிசி. அப்புறம் ஏற்கனவே குதிரைவாலி இருக்குது. அதனால் குதிரைவாலி ஃபஸ்ட்டு காலி பண்ணுன்னு சொன்னார். இல்லை, நீங்கள் தெனை வாங்கிட்டு வாங்க, அதையும் சேர்த்து காலி பண்ணிடுறேன்னு சொன்னேன். அதனால் எல்லாம் வாங்கிட்டு வந்தார். மஞ்சத்தூள், அது மாதிரி வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும், கடலை மாவு, அது மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இந்த நெய் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ப்யூர் இதாக கொடுக்குறாங்க. அதனால் அந்த நெய்யை நான் எப்போவுமே வாங்கிக்குவேன். இப்போ வெல்லம், இந்த வரமிளகாவை கிள்ளி போடுறதுக்கே எனக்கு பத்தவே பத்தாது. அதனால் அதையும் வாங்கிட்டு வந்தார். ஒரு 1/4 கிலோ அளவு வந்தால் தாங்க பத்தும் எனக்கு, வரமிளகா மட்டுமே கிள்ளி போடுறதுக்காக. இப்போது பொட்டுக்கடலை, பட்டாணி, அந்த மாதிரி இன்னும் பயிர் வகைகளெல்லாம் இருக்குங்க. போன மாதம் வாங்கினது இன்னும் செய்யவே இல்லை நான். புளி அந்த மாதிரிலாம் இங்கே ஏகேபின்ற ஒரு கடையில் தான் நாங்கள் வாங்குவோம். கொள்ளு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வேர்க்கடலையும் அங்கே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வேர்க்கடலை ரொம்ப சூடாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குங்க, மொறுமொறுன்ட்டு வறுத்தது வேர்க்கடலை. அப்புறம் அவல், பாசிப்பருப்பு, அப்புறம் இது துவரம்பருப்பெல்லாம் மூட்டையில் கட்டி இருக்குங்க. அது ஒரு கடையில் அங்கேயே விற்பாங்கன்னு சொல்லிட்டு அரிசி, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பில் அது தனி மூட்டையில் வச்சுருக்கோம். இப்படியெல்லாம் வாங்கிட்டு வச்சுக்குவோம். இது வெங்காய வடகமும் வாங்கிட்டு வந்தோம். ஒரு இடத்துல கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு 10 ரூபா தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.